கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வழித்தடமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். கர்த்ததாமே கடந்து போன 7 மாதங்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் தாமே உங்கள் யாவருக்கும் போதுமானவராக இருந்திருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களை நடத்தின தகப்பன் இந்த நாட்களை நடத்த வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறேன். அதே போல நீங்களும் விசுவாசித்து அனுப்பித்திருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு தியானத்தின் பகுதி, அதாவது விசேஷமாக வாக்குத்தத்தமாக எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. மாதம் முழுவதும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற வாக்கு, உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் குணமாக்கும் தகப்பனாய் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இந்த வேத வசனம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அவர் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பன், வியாதியை குணமாக்குகிற தகப்பன் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் விசேஷமாக எரேமியாவின் புத்தகம் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். நம் தேவன் குணமாக்கும் தகப்பனாய் இருக்கிறார். He is the healer. He is the great physician என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். மத்தேயின் புத்தகம், மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் விசேஷமாக 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். என் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை, எப்பேற்பட்ட நோயையும் தேவன் குணமாக்கும் வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த குஷ்டரோகி தன்னுடைய குடும்பத்தை விட்டு, சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனாலும் இயேசுவை சந்தித்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, அவனுடைய வியாதியை நீக்கும்படியாக, அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போடும்படியாக என் தேவன் தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். அவனுடைய வியாதியை குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே சென்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் வியாதியை நீக்கும் என்று சொல்லி கேட்போமானால், நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். வியாதியை நீக்கி போடுகிற தகப்பன், வியாதியின் படுக்கையை நீட்டி போடுகிற தகப்பன், சுகவீனத்தை பலமாக மாற்றுகிற தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதற்கு இது முதலாவது சாட்சியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது போல, இதோ தேவன் குணமாக்கும் வல்லவராக இருக்கிறார், வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பனாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கு முதல் சான்று சொல்லுகிறது. 2வது சான்றாக வேதம் உங்களுக்கும் எனக்கு மீண்டுமாக ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே எசேக்கியா ராஜா விசேஷமாக அவன் தேவனுடைய சமூகத்தில் நடந்தவன் என்று சொல்லி நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். 2வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உருக்கமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். என் விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக அவனுக்கு சொன்ன வார்த்தை, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி
எசேக்கியாவுக்கு சொல்லுகிறதை நீங்கள் நான் வந்திருக்கிறோம். ஆம் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, எசேக்கியா மரண படுக்கைக்காய் கடந்து செல்லுகிறான். ஏனென்று சொன்னால் சாவை எதிர்கொண்டிருக்கிறான், மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கதறி அழுது ஜெபித்த, ஆண்டவரே ஒரு விசை கூட என்னை நிலைத்துள்ளும் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்திலே கதறின பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னார். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, எசேக்கியா மரண படுக்கையிலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து மாற்றப்பட்டு குணமாக்கி 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், இந்த வியாதியின் மத்தியிலே போகிறீர்களா, மரணத்தின்காக கூடி கொண்டு போகிறீர்களா? இதோ வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, என் தேவன் குணமாக்கும் வல்லவர், என் தேவன் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பன், என் தேவன் சுகமளிக்கும் ராஜா, என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது சுகத்தை கொடுக்கிற தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதற்கு இது இரண்டாவது சாட்சியாக இருக்கிறது. எசேக்கியாவின் நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார், வருடங்களை கூட்டி கொடுத்தார், மரண படுக்கையை மாற்றி போட்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. மூன்றாவது காரியமாக வேதம் மீண்டுமாக யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் இருக்கிறான். 38 ஆண்டுகளாக அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு யாரும் அவனை சுமக்க முடியாமல், யாரும் அவனை தண்ணிக்குள் இறக்க முடியாத அந்த குளத்தின் பெதஸ்தா குளத்துக்கு அருகில் படுத்து கிடக்கிறான். யாரும் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் அவன் வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு விளக்க சொல்கிறது. அந்த தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த வியாதி படுக்கையில் 38 வருஷமாக அவன் படுத்து கிடந்த அவனுடைய படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார். இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, வியாதியை நீக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, இதோ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பனாய் இருக்கிறார். இதோ படுத்திருந்தவன் 38 வருஷமாய் படுத்திருந்தவன் எழுந்து நடந்து தன் படுக்கை சுமந்து கொண்டு போகிறான். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இவர்களுக்கு செய்த தகப்பன், இவர்களுக்கு இறங்கின ராஜா, இவர்கள் வியாதிகள் நீக்கின தகப்பன், இவர்களை குணமாக்கின என் தகப்பன், இந்த தேவன் உங்களுக்கு எனக்கும் போதுமானவராயிருக்கிறார். இது அநாதி காலத்தின் தீர்மானமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார், உங்களை குணமாக்க வல்லவராயிருக்கிறார், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை மாற்ற வல்லமுள்ள தகப்பனாயிருக்கிறார். இதோ எசேக்கியாவுக்கு செய்தரா தகப்பன் உங்களுக்கும் எனக்கு செய்கிறார். இந்த 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை எழுந்து நட என்று சொன்ன தகப்பன் உங்களுக்கு விளக்க சொல்லுகிறார். குஷ்டரோகியை குணமாக்கின தகப்பன் உங்களுக்கு விளக்க சொல்லுகிறார். இது மீண்டுமாய் தேவன் உங்களுக்கு விளக்க சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும். ஒருவேளை நீங்கள் நானும் இந்த சரீர பிரகமான வியாதி மாத்திரமல்ல, நீங்கள் நம் ஆவிக்குரிய பிரகாரத்திலே நீங்கள் நானும் வியாதிப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு விளக்க சொல்லுகிறார், மாற்றி போட வல்லமுள்ள தகப்பன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு விளக்க சொல்லுகிறார், அதையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே மரணப்படுக்கையில் இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களையும் என்னை உயிர்ப்பிக்க வல்லவல்ல தகப்பனாயிருக்கிறார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்ணில் மொழி பிரார்த்தனை செய்து இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். எங்கள் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த சாட்சிகளுக்காக என்று செலுத்துகிறோம். எங்கள் தேவன் குணமாக்கும் வல்லவர், எங்கள் தேவன் வியாதியை நீக்க வல்லவர், எங்கள் தேவன் எங்களுடைய படுக்கையை மாற்றி போடுகிற தகப்பன், வியாதியின் படுக்கையை மாற்றி போட தகப்பனாய் இருப்பதற்காக என்று செலுத்துகிறோம். இதோ சுகபலத்தோடும் பலவீனத்தோடும் பலவிதமான இன்னர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரே ஒரு விசை கூட உங்களுடைய மனம் இறங்கி இதை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்து மகனே, பலப்படு என்று சொல்லி பலப்படுத்த தேவனை கிருபையாக உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் படுத்திருப்போம் என்று சொன்னார், ஆண்டவரே வியாதி படுக்க இருக்கும் என்று சொன்னார், எங்களை மாற்றி போடும். உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் நடத்தும். ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day, have a blessed month. God bless you.